ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருந்தேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டாடா ஏஸ் காருக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் செய்ய போகிறோம் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதோட தொடர்ச்சி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்ட்டாக வரும்னு சொல்லியிருந்தேன். இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் இந்த ஆம்புக்கு அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம முன்னாடி இந்த ப்ளூடூத் போர்டு, அப்புறம் இங்கே பின்னாடி இருக்க கனெக்ஷன் நாபு எல்லாத்தையும் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டு ஒன்று தேவைப்படும். இதை நான் இந்த மாதிரி இருந்ததை பின்னாடி இதை மட்டும் கழட்டி நான் எடுத்திருக்கேன். இது மாதிரி ஒன்று தேவைப்படும். அப்புறம் நீங்கள் இந்த பேனல் வாங்கிலே உங்கள் கூட பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட யூஎஸ்பி போர்டை ஃபிட் பண்ணுறதுக்கோசரம் கிளாஸ் பீசஸ் மாதிரி ஒரு 6 பீஸ் வரும். இதை நீங்கள் மூணாக தனித்தனியாக ஒட்டிட்டிங்கன்னா அப்புறமேட்டு 3 கண்ட்ரோல் தேவைப்படும். அப்புறம் நமக்கு இந்த பேனல் கூட இதை அட்டாச் பண்ணுற மாதிரி இங்கே லைட் வைக்கிற மாதிரி ஒரு பேனல், ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பிளாஸ்டிக்கில் ஒன்று வரும். இதை நம்ம இந்த இடத்துல வச்சு ஒட்டணும். ஒட்டிட்டு இந்த இடத்துல நம்ம பின்னாடி இதில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதிரி கிளாஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 நான் ஒட்டியிருப்பேன். 3ஐயும் ஒன்றா வச்சு ஒட்டிக்குங்க. இதே இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த டாட் தெரியுது பாருங்க, உங்களுக்கு டாட் தெரியுதுங்களா? இதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு டாட் இருக்கும். 2 டாட்டையும் ஒரே மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த போர்டிலேருந்தே இந்த மாதிரி ஒரு பட்டன் ஒன்று வரும். இந்த பட்டனையும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிடுங்க. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணாட்டி யூஎஸ்பி போர்டு எப்படி வைங்க. கரெக்டாக அந்த ஹோல்ஸோடு போய் உட்கார்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, நான் ஒட்டிட்டு காட்டுறேங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல ஒட்டிட்டேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல ஒட்டியிருப்பேன். எதை வச்சு இப்படி ஒட்டினீங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ளக்ஸ் குயிக் வச்சு தான் ஒட்டுனேன். இப்போ நம்ம அதை ஒட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டைப் காட்டுற பாருங்க. இப்போ பட்டன்ஸ் எல்லாம் நல்லாவே ஒர்க் ஆகுது. எல்லாம் அழுத்தி பார்த்துக்கணும். இல்லைங்களா? ஓகே, நம்ம அடுத்ததாக எங்கே போகணும்னா, இதை இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸை ஃபிட் பண்ண போகிறோம். கொஞ்சம் எல்லாமே காம்ப்ளிகேட்டட் தான் இருக்கும். ஏன் ப்ரோ வீடியோ இடையில கட் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ லென்த்து கொஞ்சம் அதிகமாக போகும். அதனால தான் நான் கட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் கட் பண்ண மாட்டேன். இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி நம்ம இந்த ஃப்ளக்ஸ் குயிக் விட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம கொஞ்சம் எல்லா பக்கமும் விட்டிங்கன்னா அதுதான் நல்லா பிடிச்சிக்கும். ஓகே, முன்னாடி ஒட்டியாச்சு கைஸ். இதுக்கு மேலே இதில் கண்ட்ரோலை நம்ம ஃபிட் பண்ண வேண்டியதான். இதில் இருக்கிற முதல்ல இதை வெளியே எடுத்துட்டு அப்புறமேட்டு முக்கியமாக கைஸ் பிக்னஸ் யாராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல ஒரு ஸ்டிப் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு கம்பி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் உடச்சிட்டு உள்ளே ஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நிற்கும். எல்லாமே நிற்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். இப்போ
நான் ஒரு வாசர் ஒன்று போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் டைப் பண்ணிக்கிறேன். சும்மா கை டைட்டு தான் வைக்க போகிறேன். வீடியோ காசுலாம் காட்டுறதுக்காசரம் சும்மா கை டைட் வைக்கிறேன். இதை வச்சாச்சு. அப்புறம் அடுத்த கண்ட்ரோல் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ செஞ்சு யாருக்கு கூட கொடுக்க போகிறேங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க. அதனால் அவங்க வண்டி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கேட்டாங்கன்னா அதை செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா கேளுங்க. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செஞ்சு அனுப்புவோம். காசு அனுப்புகிற வாட்டி ஏமாற்றிடுவாங்க, இல்லை ஏதாவது ஆயிரும்னு பயப்பட வேண்டாம் நண்பர்கள். நம்ம அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். நம்பி ஆர்டர் கொடுங்க. நான் இப்போ கடைசியாக செஞ்சு முடிக்கிற டைமில் நான் உங்களுக்கு இதோட காஸ்ட் விலை என்னன்னு சொல்கிறேன். நான் வீடியோவில் சொல்கிறேங்க. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. நான் வீடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேங்க. ஓகே கைஸ், கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்டோட ஃபைனல் அவுட்புட். நல்லா ப்ரீமியமாக கிளாஸியாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே கைஸ், இதோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 பின்னாடியே அப்லோட் பண்ணுறேன் கைஸ், அதையும் பாருங்கள். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிரைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கு.